நமக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே ஜுவல் வாங்குறதும் ட்ரெஸ் வாங்குறதும் ஜுவல்னா ஒரிஜினல் ஜுவல் இல்லைங்க, அதாவது கோல்டு இல்லைங்க, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கவரிங் செட்டு அங்கே தாங்க வந்திருக்கோம். ஒரு கிரக பிரவேசத்துக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஜுவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க கவரிங்கில். அதெல்லாம் எடுத்தாச்சு. சரி வேறு என்ன மாடல்லாம் இருக்குது, அடுத்து வேறு என்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம், அடுத்து வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜுவல் எடுத்தாச்சு. இப்போது ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் நடக்கிற வீட்டுக்கும் வந்தாச்சு. இது தாங்க நாங்கள் வந்திருக்க கிரகப்பிரவேச வீடு. இது வந்து மெயின் ரோட்லேருந்து எடுத்தவங்க பார்த்தீங்களா. என் பெரிய பையன் அவங்க சித்தி தாத்தா கூட வேகமாக நடந்து போயிட்டு இருந்தான். என் குட்டி பையன் பின்னாடி வந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்து எங்களை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இதுங்க பாரு வீட்டில் என்னன்னே தெரியாமல் இருக்குதுங்க, இங்கே வந்தால் என்ன அழிச்சாட்டியம் பண்ணுதுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சின்ன பையனும் மேலே ஏறி வந்தவங்க. ஏற முடியல, இந்த சாரீலாம் கட்டிட்டு என்ன பண்ணுறது, சாரி தானே கட்டிட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தவங்க. என் குட்டீஸ் என்ன பண்ணால் வேகமாக உள்ளே போய் விளையாடிட்டு இருந்தான். சின்னவன் அவங்க அப்பா கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அவன் அவ்வளோவா தெரியல. இன்னும் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அவங்க ஒருத்தவங்க படுத்துருந்தாங்கங்க. அதனால் சரி அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது இல்லையா. பார்த்தீங்களா ஹால் எவ்வளோ பெரிய ஹால் இருக்குது. அப்புறம் அடுத்து நம்ம வந்தது கிச்சன். இன்டீரியர் ஒர்க் வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஸ்லாப் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஓகே தான். என்னதான் இருந்தாலும் நம்மளால ஒரு சொந்தமாக வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்மளோட கனவையும் நினைவாக்கிடுவோங்க. சரி எப்படி இருக்குது இன்டீரியர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த வீட்டில் இந்த ஸ்விட்ச் தான். ஏன்னா இந்த ஸ்விட்சில் ஒரே ஒரு லைன் தாங்க இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சைடு டைனிங்க்கு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கீழே டைல்ஸ் போட்டு அழகாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரூம் டோர்ஸு எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ரூம்லையும் அட்டாச்சு பாத்ரூம். ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹாலு கிச்சனு 2 பெட்ரூமு, 2 பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமு வித் வெஸ்டர்ன் டாய்லெட் இப்படி தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஓகே தாங்க. லைட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுலங்க லைட்டிங்லாம். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம். அதுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம், அதாவது ஹோம் மேலா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கான நிறைய இது வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம எதிர்காலத்தில் ஒரு வீடு கட்டணும்னா அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் வச்சு தாங்க அந்த வீடு கட்டணும். என் பெரிய பையன் இருந்துட்டு அந்த ஸ்விட்சை போட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வீட்டில் இந்த ஸ்விட்சு தான். இப்போல்லாம் எவ்வளவோ மாடலாக வந்தாலும் இந்த ஸ்விட்ச் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதனால அவன் ரொம்பவே போட்டு விளையாடிட்டு இருந்தான். ஃபேனை போட்டான், ஆனால் ஃபேன் இல்லை, லைட்டை மட்டும் போட்டு விளையாடிட்டு இருந்தான். அதான் அவங்க அப்பா கவர் பண்ணிட்டு இருந்தாரு. சரி வாங்கடா போதுண்டா வேலை பார்த்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஓரளவுக்கு இப்போ வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் நேரமாகுது. இவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால கிளம்ப முடியலையே. அவங்க அங்கே போகலாம் இங்கே போகலான்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்கங்க. திரும்ப இன்னொரு ரவுண்டு ஒரு கிச்சன்லாம் திரும்ப போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்க. அப்போ தான் பாட்டு போட்டாங்கங்க. பாட்டு போட்டோடனே நானும் என் பையனும் ஸ்டெப்ஸில் ஆடிக்கிட்டே வந்தோம். திடீர்னு நாங்கள் யாரோ வந்துட்டாங்களா, அதனால உடனே ஆட்டத்தை நிறுத்திட்டு ஒழுங்காக நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். என் சின்னவன் பராக் பார்த்துட்டே கீழே வந்து உழுவ வருவான் பாருங்க. இந்த குட்டீஸை வச்சுட்டு போனாவே ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்கும். அதுவும் குறிப்பாக இங்கே ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜை நான் ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை, வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு. அப்போ தான் பார்த்தா ஐயோ இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா மேலே சீலிங்லலாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குச்சியாக ஸ்டேஜ் மேலேருந்து அப்படியே பூவெல்லாம் தொங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, நீட்டாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக காலையில் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறதே மதிய சாப்பாடு. ஆக்சுவலாக 11:30 மணிக்கு தான் நாங்கள் போனோம். அதனால ஸ்டேஜ் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நிறைய பேர் இல்லை. அப்படியே அங்கே இருந்தால் இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோங்க. அங்கே இன்னுமே அந்த இன்டீரியர் ஒர்க்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா கதவுலையே குத்து விளக்கு வச்சு பக்கத்தில் ஒரு லேடி வந்து வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த வீட்டோட சைடு வியூ இதுதாங்க. எப்படிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. என்னடா இது இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க, இது மாதிரி எந்த வீட்டெல்லாம் நம்ம பிளான் பண்ணி கட்டுறது, நமக்குன்னு ஒரு கனவு இல்லம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிலையே, நம்ம வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஓகே நமக்குன்னு நேரம் வரும்போது எதுவும் நிற்காதுல்ல, அப்போ பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்கங்க. இந்த ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஃபைட்டர் ஃபிஷ் இருந்துச்சு. இது மாதிரி நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க வேண்டியது தாங்க. அதே மாதிரி நம்ம வீடு எப்படி அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ, நம்ம எப்படி நினச்சிருக்கோமோ அதே மாதிரி டிசைன் பண்ணுறது தாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த வீட்டை போய் பார்க்கும்போது நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸை எப்படி வந்து கட்டணும் அப்படின்னாங்க. சரி இந்த வீட்டோட முன்னாடி அந்த டோர் முன்னாடி ஒரு
ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ வந்து ஓவராலாக நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோங்க. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க. இதுதாங்க முன்னாடி வந்து ஆஸ்பிராத் சீட் போட்டிருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம வெளியில் வேறு எங்கேயாவது பிளான் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே இது மாதிரி செய்யும்போது எல்லாரும் இங்கேயே இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலிஸையும் நம்மளால்